அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நீங்கள் எல்லாருமே அக்கறையோட பரிசீலிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் என்று தோன்றுகிறது. ஏன்னா நம்ம எல்லாருமே நேரடியாக சம்பந்தப்பட்ட விஷயம். அதுவும் நம்ம வீட்டு தாய்மார்கள், அக்கா, தங்கச்சி, பெண்கள் இவங்கள்லாம் இதில் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த விஷயம் இருக்கே, அது நம்முடைய பாரம்பரியம் சம்பந்தப்பட்டது. அதில் நம்முடைய ரசனை இருக்கிறது, ஃபேஷன் இருக்கிறது, அதையும் தாண்டி பொருளாதாரமே இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது. என்னது அது அப்படின்னு கேட்குறீங்களா? ஆரம்பத்திலே பில்டப் பெருசாக இருக்கே அப்படின்னா, இந்த தீபாவளிக்கு கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க 6,05,000 கோடி ரூபாய்க்கு இது விற்பனையாகி இருக்கிறது. எதுன்றீங்களா? இந்த தங்கத்தில் செய்யப்பட்ட நகைகள் இருக்கே, இதுதான் இவ்வளவு பிரம்மாண்டமாக விற்பனையாகி இருக்கிறது. ஆனால் இதில் என்ன வேடிக்கைன்னா, இந்த தங்க நகை உற்பத்தியாளர்கள், வியாபாரிகள் இவங்கள்லாம் கொஞ்சம் சங்கடத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சங்கடம்னா, அண்மையில் உலக அளவிலேயே இந்த தங்கத்தினுடைய விலை ஏறிக்கிட்டு போகிறதுனால இந்த தடவை விற்பனை கொஞ்சம் கம்மி தாங்க அப்படின்றாங்க. அதுவும் நம்ம சேட்ஜிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஆமாங்கோ, விலை ரொம்ப குறைஞ்சி போச்சு, ஏறி போச்சுங்கோ, பிஸ்னஸ் டல்லுங்கோ அப்படின்றாங்க. இது நாம் வெறும் நகை அப்படிங்கிறது அது ஒரு எல்லோ மெட்டல் அப்படி தான் அதை பார்க்கணும். காரணம், இதை அணிந்து கொள்ளுவதிலே ஒரு பெருமை இருக்கிறது அப்படின்னு நாம் காலம் காலமாக நம்முடைய மக்கள் நம்புகிறார்கள். இந்த குறிப்பிட்ட உலோகத்தில் செய்யப்பட்ட அணிகலன்களை அணிவது என்பது ஏதோ ஒரு வகையிலே நமக்கு ஒரு பெருமிதத்தை, அந்தஸ்தை தருகிறது. நாம் பணக்காரர்கள் என்று மற்றவர்களுக்கு காட்டிக்கொள்வதற்கு இது துணை இருக்கிறது. அப்படி தானே? அதுக்காக தானே இதை போட்டுக்கிறாங்க. கழுத்தில் அப்படியே ஒரு 10 பவுனுக்கு சங்கிலி போட்டுக்கிட்டு திருமணம் போன்ற வைபவங்களுக்கெல்லாம் வரப்போ நம்ம தாய்மார்களுடைய நடையிலேயே ஒரு தங்கம் மாதிரி ஜொலிப்பாங்க. ஏன் கழுத்தில் இருக்கு தெரியுதா அப்படின்னு. ஒருவேளை கூட வர மற்ற பெண்கள்லாம் அதை கவனிக்கலைன்னா, இதுதான் நான் புதுசாக இந்த தடவை எடுத்தேன், தீபாவளிக்கு எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு பெருமையாக சொல்லிக்குவான். அப்போ இதை அணிந்து கொள்வதிலேயே ஒரு பெருமிதம் இருக்கிறது. அதையும் தாண்டி இது எப்படி நம்முடைய பெண்கள் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டு போச்சுன்னு பாருங்கள். வசதி இருக்கிறவங்களுக்கு எதுவுமே கஷ்டம் இல்லைங்க. ஆனால் எவ்வளவோ அடித்தட்டு பெண்களுக்கு தீபாவளி சீரு, பொங்கல் சீரு, திருவிழா இந்த மாதிரியான நேரங்கள்லாம் மாப்பிள்ளைக்கு வைர மோதிரம் போடணும், அப்புறம் தங்க சங்கிலி போடணும், தங்க மோதிரம் போடணும், வளையல் போடணும் அப்படின்னு இந்த தங்க நகை போடுவதிலே திருமண வாழ்க்கை என்பதே பல இளம் பெண்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையா இல்லையா? உங்கள் அப்பா என்ன பெருசாக செஞ்சிட்டான், தீபாவளிக்கு எனக்கு தங்க மோதிரம் போடுறான்னு சொன்ன, இன்னும் போடவே இல்லையே என்று அதையே குத்தி காட்டுகிறவர்கள் இன்னமும் நம் வீடுகளிலே இருக்கிறார்கள். அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏதோ ஒரு வகையில் அது நமக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்னு நாம் நம்புகிறோம். மன்னிக்கணும், இது ஒரு காலத்தில் அப்படி இருந்திருக்கலாம். அந்த காலத்திலாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறோமே, முதலீடு செய்வதற்கான வழிவகை அப்படின்றது நம்ம பாட்டம் பூட்டங்காலத்திலாம் எதுவுமே கிடையாது. அப்போ பெண்ணை பெற்றவர்கள் அப்புறம் தான் பெண்ணுக்கு திருமணம் ஆகி போகிறப்போ அவளுக்கும் ஏதாவது ஒரு நல்ல லம்சமாக ஒரு தொகை இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு ஏற்பாடு பண்ணாங்க. அதுக்காக தொகையாக கையில் கொடுக்க முடியாது, செலவழிஞ்சு போயிடும். கொஞ்சம் கையில் அணிகலனாகவும் இருக்கணும், அது ஆபரணமாகவும் இருக்கணும், ஆனால் நாளுக்கு நாள் அதனுடைய மதிப்பும் உயரணும். அது மாதிரி என்ன அப்படிங்கிறப்போ அன்னி தேதிக்கு தங்கம் மட்டும்தான் முதலீட்டுக்கான ஒரே வழியாக இருந்தது. அதை அப்படி நகையாகவும் பண்ணி போட்டுக்கலாம். வாங்குறப்போ இருந்ததை விட ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழித்து அதனுடைய மதிப்பும் உயர்ந்தது. ஆனால் இன்னைக்கு அது ஒரு தவறான முடிவு. ஏன்? தங்கத்தில் முதலீடு செய்வதுன்றது ஒரு பெரிய புத்திசாலித்தனமான ஒரே வழி கிடையாதுங்க. இன்றைக்கி எவ்வளவோ வந்துருச்சு. ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில் நீங்கள் ஒரு தொகையை முதலீடு பண்ணிங்கன்னா அதுவே பன்மடங்காக பல்கி பெருகுகிறது. அவங்க அது மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, ஷேர்ஸ் இருக்குது, அப்புறம் கிரிப்டோ கரன்சி அப்படின்றாங்க, டிஜி கோல்டு அப்படின்றாங்க, டிஜிட்டல் கோல்டு. நீங்கள் தங்கமாக வாங்காது, ஆனால் தங்கம் விலை என்னவோ உங்கள் தொகை அதில் ஏறிக்கொண்டு இருக்கும்.
இது மாதிரி பல்வேறு வகையான ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்வதுன்றாங்க. அப்போ உங்கள் தொகை காலப்போக்கில் நீங்கள் முதலீடு செய்வது பல்கி பெருக வேண்டும் என்றால், ஒரு காலத்தில் வேண்டுமானாலும் தங்கத்தில் முதலீடு செய்வது, அதை அணிவது ஒரு பெருமை என்று நம்புவது, இதெல்லாம் அப்போது பொருத்தமாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த எண்ணங்களில் இருந்து நாம் வெளிவர வேண்டியது இன்றைக்கு நிர்பந்தம். இன்றைக்கு இது கட்டாயமாக இருக்கிறது. ஏன்னா தேவையே இல்லாமல் தன்னுடைய பெண்ணின் திருமணத்திற்காக 50 பவுன் 60 பவுன் 100 பவுன் அப்படின்னு பெண்ணை பெற்றவர்களை நிர்பந்தம் செய்து வாங்கிவிட்டு அதுக்கு பிறகு அந்த பெண்ணை பெற்றவர் ஆயுசு முழுக்க அந்த கடனை திருப்பி கட்டுறதுக்காகத்தான் அவருடைய உழைப்பு வீணாகி கொண்டிருக்கிறது. 50 வயசு 60 வயசு வரைக்கும் அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதெல்லாம் ஒரு பெண்ணின் திருமணத்தில் தரப்படுகிற நகைகளோடு போகிறதுன்னா இது எந்த வகையிலும் ஒரு மனிதனுக்கு செய்கின்ற நீதியாக இருக்க முடியாது. இது ஏதோ ஒரு வகையில் நம்ம சமூகத்தில் ஒரு வழக்கமாக வந்து விட்டது. இதிலிருந்து கற்றவர்கள் அதிகரிக்க அதிகரிக்க வெளிவர வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அண்மையிலங்க அண்டை மாநிலத்தில் ஒரு ஊரில் நடந்த ஒரு செய்தித்தாளில் படித்தேன். ஆச்சரியமாக இருந்தது. அது அவ்வளவா நம்மள மாதிரி சிட்டிலாம் கிடையாது, மெட்ரோபாலிட்டன்லாம் கிடையாது. ஆனால் அந்த கிராமத்து மக்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள். என்ன தெரியுங்களா? இந்த விலை ஏறிக்கிட்டே போகுது, அதனால் இனிமேல் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பெண் கொடுத்தாலும் சரி பெண் எடுத்தாலும் சரி திருமணங்களில் 3 நகைகள் தான் அணியலாம். ஒன்று தாலி, இன்னொன்று காதுக்கு அணிகிற அந்த தோடு கடுக்கன் காது அணி, இன்னொன்று மூக்குத்தி. இந்த 3 நகை மட்டும்தான் வாங்கலாம். பெண்ணுக்கு இந்த 3 மட்டும்தான் அணிவிக்க வேண்டும். அதே மாதிரி திருமணம் மாதிரியான வெளி வைபவங்கள் குடும்ப வைபவங்களுக்கு வருகிறவர்களும் இந்த 3 நகைகள் தான் அணியலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து அதற்கு எல்லோரும் கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். ஏன்? தேவையில்லாமல் பெண்ணை பெற்றவர்களுக்கு இது ஒரு செலவாக இன்னும் 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 என்று இந்த நகையின் பேரில் மஞ்சள் உலோகத்தின் பேரில் கொண்ட மனமயக்கத்தினால் அன்றாடம் அரும்பாடுபட்டு சம்பாதித்த செல்வம் என்பதே கொஞ்சம் கொஞ்சமாக போய் அவர்களை தீராத கடனிலே ஆழ்த்தி விடுகிறது என்பதில் இருந்து வெளிவர வேண்டும் என்றால் இந்த மயக்கத்தில் இருந்து நாம் வெளிவர வேண்டும். இல்லையென்றால் உலக அளவிலேயே இந்த பொருளாதார வளர்ச்சி என்கிற பெயரில் ஒரு குறிப்பிட்ட உலோகத்தின் பேரில் வைத்த ஆசை ஒரு பெரிய தடுமாற்றத்தை நம் நடுத்தர குடும்பங்களில் ஏற்படுத்துகிறது. கொஞ்சம் பரிசீலியுங்கள். நாமும் கொஞ்சம் மாற்றத்தை நம் மனோபாவத்திலும் குடும்பங்களிலும் பொருளாதார அடிப்படையில் கொண்டு வருவோம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.